சமயபுரம் சுங்கச்சாவடியை கடந்து போலீஸ் வாகனம் உதயநிதி ஸ்டாலினுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிற அப்டேட். நம்ம கடைசியாக பெரம்பலூர் கிட்ட அவங்க வரும்போது விசாரிச்சிருந்தோம். அநேகமாக அரியலூர் பாதையில் அரியலூர் தஞ்சாவூர் வழியாக செல்லுவாங்க அப்படிங்கிற ரீதியில் நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. ஆனால் இப்போ திருச்சி வழியாக போகிறாங்க அப்படின்னு தகவல் கிடைக்கிறது. சமயபுரம் சுங்கச்சாவடியை கடந்து போலீஸ் வாகனம் சென்றிருக்கிறதுன்னு நம்முடைய செய்தியாளர் தினேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். தினேஷ், இப்போ இந்த புதிய ரூட்ல எவ்வளவு நேரம் ஆகும் சென்றடைவதற்கு? இப்போ அரியலூர் வழியா போகாததற்கு என்ன காரணம்? வணக்கம். அதாவது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி, அதாவது தஞ்சையுடைய தெற்கு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சென்னையிலிருந்து அழைத்து வந்து கொண்ட நிலையில அவர் விழுப்புரத்திலிருந்து பெரம்பலூர் அரியலூர் வழியாக செல்வதாக தஞ்சாவூர் வருவதாக இருந்தது. அந்த பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த பகுதியில் அதிகமாக கிராமப்புறங்கள், அதிக ஊர்கள் இருக்கிறதன் காரணமாக அவருடைய பயணத்தில் எந்தவித தாமதமும் ஏற்படக்கூடாது. ஏற்கனவே நீதிமன்றம் இன்று அவரை விடுவிக்க, அதாவது விசாரணைக்காக அழைத்து சென்று இன்று வைத்துவிட்டு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்த நிலையில அதற்காக அந்த பயணத்தில் எந்தவித தாமதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் அந்த பெரம்பலூரில் இருந்து நேரடியாக திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை முழுவதுமாக பயன்படுத்தி திருச்சி வழியாக தஞ்சாவூர் நோக்கி பயணத்தை மாற்றியுள்ளனர். தற்போது சமயபுரம் சுங்கச்சாவடியை கடந்து எதிர்கட்சி தலைவருடைய வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் 55 கிலோமீட்டர். சரியாக அவருடைய வாகனம் ஒரு 45 நிமிடத்திற்குள் இந்த காவல் நிலையத்திற்கு வந்து சேர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 6:30 மணியில் அளவிற்கு இந்த திருச்சி தெற்கு, அதாவது தஞ்சையினுடைய தெற்கு காவல் நிலையத்திற்கு இங்கு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நோக்கி அவருடைய வாகனத்தை மறிப்பதற்காகவும் மேலும் அவரை தடுத்து நிறுத்துவதற்காக திமுகவினர் அதிக அளவு இந்த பகுதியில் திரண்டு வருகின்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முழுவதுமாக இந்த பகுதி முழுவதும் பேரிகார்டுகள் அமைத்து அவர்கள் திமுகவினர் யாரையும் இந்த பகுதியில் வரவிடாத வண்ணம் முழுவதுமாக தடுத்து வருகின்றனர். தொடர்ந்து ஆனால் இங்கு அதிகப்படியான திமுகவினர் வருகை தந்து தமிழக அரசுக்கும் தமிழக அரசையும் மேலும் தமிழக முதலமைச்சரையும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவருடைய வாகனம் வரும்போது முழுவதுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது ஒரு நோக்கத்தோடு தற்போது திமுகவினர் அதிக அளவு இங்கு திரண்டு வருகின்றனர். தினேஷ், இப்போ இன்னொரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர்ல ஒரு மணி நேரத்துக்குள்ளாக திருச்சி டு தஞ்சாவூர் வந்துடலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போதைக்கு இப்போதான் அவங்க சமயபுரம் டோல் பிளாசா தாண்டி இருக்கிறாங்க. அங்கே காவல் நிலையத்துக்கு வெளியே திமுகவினர் குழும தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறீங்க. இப்போ எவ்வளவு தூரத்தில் அந்த பேரிகேடுகள் அமைக்கப்பட்டிருக்கு? இப்போதைய அளவில் 5:30 மணி நிலவரப்படி எவ்வளவு திமுகவினர் அங்கே குமிஞ்சிருக்காங்க? நாம் தற்போது இருக்கின்ற பகுதி என்பது தஞ்சையினுடைய மணிமண்டபம் பகுதி, மணிமண்டபம் சாலை. இந்த சாலை அருகாமையிலே தஞ்சாவூருடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற அலுவலகத்தை தாண்டி தான் திருச்சி தெற்கு, அதாவது தஞ்சையினுடைய தெற்கு காவல் நிலையம் இந்த பகுதியில் இருக்கிறது. ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே இந்த காவல் நிலையம் இருப்பதன் காரணமாக அதற்கு முன்பாகவே, அதாவது இந்த நாடாளுமன்ற அலுவலகத்திற்கு முன்பாகவே பேரிகார்டுகள் அமைத்துள்ளனர். அந்த நாடாளுமன்றத்தை அந்த அலுவலகத்தை தாண்டியும் ஒரு 3 இடத்தில் 3 பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த காவல் நிலையம் செல்ல வேண்டும் என்றால் அந்த 3 பேரிகார்டுகளையும் தாண்டி தான் செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்துள்ளனர். அவருடைய வாகனம் மட்டுமே அந்த காவல் நிலையத்திற்கு செல்வதற்கு ஏற்றாற்போல் போலீசார் கடுமையான அந்த நெறிமுறைகளை முழுமையாக செய்துள்ளனர். ஓகே, ரைட். நன்றி தினேஷ், விரிவான தகவல்களுக்கு. நேயர்களே, இன்னும் சற்றேறக்குறைய 1 மணி நேரத்திற்குள்ளாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் என்பது நம்முடைய புரிதலாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.